ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானது எப்படிப்பட்டதென்றால் ஒரு யுத்த களம், மலர் படுக்கை அல்ல, மாறாக இது என்ன? யுத்த களம். நீங்களும் நானும் ஒரு யுத்த களத்தில் இருக்கிறோம், யுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்கு போர் வீரர்களாய், போர் வீராங்கனைகளாய் நின்று கர்த்தருக்கென்று யுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த யுத்த களத்தில் நாம் சந்திக்கிற எதிரிகள் எப்படிப்பட்டவர்கள்? பலதரப்பட்ட எதிரிகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிறோம். ஒரே விதமான எதிரி அல்ல, பலவிதத்தில், பலவித கோணத்தில், பலவித ரூபத்தில் நம்மோடு கூட யுத்தம் செய்கிற எதிரி. ஆனால் எதிரியின் நோக்கம் ஒன்றுதான். இன்றைய காலை வேளையில் நாம் தியானிக்க இருக்கிற காரியம் என்னவென்றால், நாம் எதிர்த்து யுத்தம் செய்கிற எதிரிகள் எப்படிப்பட்டவர்கள் என்பவர்களை குறித்து இந்த காலை வேளையில் நாம் தியானிக்க இருக்கிறோம். அவர்கள் எதற்கு நிழலாட்டமாக இருக்கிறார்கள் என்பதையும் நாம் வேதத்தின் அடிப்படையில் தியானிக்க இருக்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், 1 சாமுவேலின் புத்தகத்தில் 17வது அதிகாரத்தில் 34வது வசனத்தை வாசியுங்கள். தாவீது சவுலை பார்த்து உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து இந்த வார்த்தையை கவனியுங்கள். தாவீது இந்த இடத்தில் தான் யுத்தம் செய்த ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவர் செய்த அந்த யுத்தத்தில் முதல் காரியத்தை தாவீது சொல்லுகிறார். என்னவென்று சொல்லுகிறார்? ஒரு விசை ஒரு சிங்கத்தோடு கூட நான் யுத்தம் செய்தேன், இன்னும் ஒரு விசை நான் எதோடு கூட யுத்தம் செய்தேன்? கரடியோடு கூட யுத்தம் செய்தேன். இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிற காரியம் என்னவென்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் யாரோடு கூட எதிர்த்து நிற்கிறோம், எப்படிப்பட்ட எதிரிகளோடு கூட யுத்தம் செய்கிறோம். அதில் முதல் காரியமாய் வருகிறது என்னவென்றால், துஷ்ட மிருகங்கள். துஷ்ட மிருகங்களோடு கூட நாம் யுத்தம் செய்கிறோம். இந்த இடத்தில் பாருங்கள், தாவீது குறிப்பிட்டு சொல்கிற 2 மிருகங்கள், ஒன்று சிங்கம், இன்னொன்று கரடி. துஷ்ட மிருகங்களோடு கூட தேவ ஜனங்கள் யுத்தம் செய்ய வேண்டும். இந்த துஷ்ட மிருகங்கள் யார்? துஷ்ட மிருகம் என்று சொன்னவுடன் நீங்க யாரையோ ஒருத்தரை மனசுல கொண்டு வரக்கூடாது, இது துஷ்ட மிருகம் அப்படின்னு நினைக்க கூடாது. உங்க உற்றார் உறவினர்கள் யாரோ உங்களுக்கு விரோதமா போராடி கொண்டிருந்தாங்கன்னா அவங்களை என்ன பண்ணக்கூடாது? துஷ்ட மிருகமாக பார்க்கக்கூடாது. ஆவிக்குரிய அர்த்தத்தில் வேறு. இன்னைக்கு பல சமயத்தில் நம்ம தவறாக புரிந்து கொள்றோம்ல பல காரியங்களே. துஷ்ட மிருகங்கள் என்று சொல்லி கர்த்தர் எதை எழுதி வைத்திருக்கிறார்? அன்றைக்கு தாவீது நேரடியாகவே எழுத்துப்பூர்வமாகவே சிங்கத்தோடும் கரடியோடும் கூட யுத்தம் செய்தார். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் சிங்கத்தோடும் கரடியோடும் கூட யுத்தம் செய்யவில்லை. ஆனால் சிங்கத்துக்கு ஒத்த காரியங்கள், கரடிக்கு ஒத்த காரியங்களோடு கூட நீங்களும் நானும் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆவிக்குரிய யுத்தம் மிக ஆச்சரியமானது. எல்லா சமயத்திலும் நீங்களும் நானும் எப்பொழுதும் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஜெயிப்பதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த துஷ்ட மிருகங்கள் எப்படிப்பட்டது? இது எதை காட்டுகிறது என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மீண்டும் அந்த 34வது வசனத்தை வாசியுங்கள். தாவீது சவுலை பார்த்து உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. அப்ப அந்த துஷ்ட மிருகத்துடைய நோக்கம் என்ன? மந்தைக்கு சேதத்தை உண்டு பண்ண வேண்டும், மந்தையில் இருக்கிற ஆடுகளை கொன்று போட வேண்டும் என்பதுதான் துஷ்ட மிருகத்துடைய ஒரே ஒரு நோக்கம். துஷ்ட மிருகம் என்பது எதை காட்டுகிறது? இன்றைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை சேதப்படுத்தும்படி, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை சேதப்படுத்தும்படி உங்களோடு கூட போராடி கொண்டிருக்கிற காரியங்கள், உங்களை தீட்டுப்படுத்தும்படி அல்லது உங்களுக்குள் ஏதாவது ஒரு சேதத்தை கொண்டு வரும்படி, உங்களுக்குள் ஒரு இழப்பை கொண்டு வரும்படி போராடி கொண்டிருக்கிறவைகள் தான் துஷ்ட மிருகங்கள். ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். இது யாருடைய ஆடு? யாருடைய ஆட்டை தாவீது பாதுகாத்து கொண்டிருந்தார்? வாசியுங்கள். 1 சாமுவேலின் புத்தகத்தில் 17வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசியுங்கள். தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லகேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அப்படி என்றால் தாவீதுடைய சொந்த ஆடு அல்ல,
அது யாருடைய ஆடு? தகப்பனுடைய ஆடு. தகப்பன் நம்பி தாவீது கையில் ஒப்படைத்திருக்கிறார். தாவீதே, இதை மேய்த்து பராமரித்து பாதுகாத்துக்கொள், இதை உன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள், உன் கண்காணிப்பில் வைத்துக்கொள் என்று சொல்லி தாவீதின் தகப்பனானவன் தாவீதை நம்பி அந்த ஆட்டு மந்தையை ஒப்பு கொடுக்கிறார். இதை நீ பார்த்துக்கொள், பாதுகாத்துக்கொள், பராமரித்துக்கொள். ஆனால் தகப்பன் நம்மிடத்தில் கையளித்த காரியத்தின் மீது துஷ்ட மிருகத்திற்கு ஒரு கண் இருக்கிறது. தகப்பன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் ஒப்பு கொடுத்த காரியங்கள், நீ இதை பாதுகாத்துக்கொள், இதை நீ பராமரிக்க வேண்டும், இதை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மிடத்தில் ஒப்பு கொடுத்த காரியங்கள், அதுதான் அந்த ஆட்டு மந்தையை குறிக்கிறது. ஆட்டு மந்தை எதை குறித்துக் கொண்டிருக்கிறது? தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த தாவீது. இப்படியே நம்முடைய தகப்பனாகிய ஆண்டவர் நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்திருக்கிற காரியங்கள், இதை பாதுகாத்துக்கொள், பராமரித்துக்கொள், சேதம் வராமல் பாதுகாத்துக்கொள் என்று கையில் கொடுத்திருக்கிறார். நம்மை நம்பி நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிற காரியங்கள். ஆனால் அதன் மீது துஷ்ட மிருகத்திற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என்ன? மந்தைக்கு ஒரு சேதத்தை உண்டாக்க வேண்டும். மந்தையில் இருக்கிற ஆடை கவர்ந்து கொண்டு போய் அதை பீறி போட வேண்டும், அதை பட்சித்து போட வேண்டும் என்பது துஷ்ட மிருகத்தின் ஒரே நோக்கம். தேவன் நம்மிடத்தில் ஒப்பு கொடுத்த காரியம் எப்படிப்பட்டது? தேவன் உங்களிடத்தில் எதை ஒப்பு கொடுத்திருக்கிறார்? தேவன் என்னிடத்தில் எதை ஒப்பு கொடுத்திருக்கிறார்? வாசியுங்கள் 1 கொரிந்தியரின் புத்தகத்தில் 6வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசியுங்கள். தேவன் தன்னுடையதை நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஏதோ ஒன்றை என்று நீங்கள் நினைக்காதீர்கள். என்னவென்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள். 1 கொரிந்தியரின் புத்தகத்தில் 6வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசியுங்கள். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும், தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும். அந்த வார்த்தையை பாருங்கள், மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய, தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும், உங்கள் சரீரத்தினாலும், உங்கள் ஆவியினாலும், உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் பெற்றிருக்கிற இந்த சரீரமானது நம்முடையதல்ல. வேதம் என்ன சொல்லுகிறது? தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரம், தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் ஆவி, உங்கள் கரங்களிலும் என் கரங்களிலும் அவர் தன்னுடைய உடைமையாகிய சரீரத்தையும் ஆவியையும் ஆத்மாவையும் கொடுத்திருக்கிறார். அதை கிரயத்துக்கு வாங்கி இருக்கிறார். அன்றைக்கு தாவீதின் கரத்தில் ஈசாய் ஆட்டு மந்தையை ஒப்பு கொடுத்தது போல இன்றைக்கு உங்கள் சரீரத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். இது என்னுடைய உடைமை, இதை நீ பாதுகாக்க வேண்டும். என்னுடைய சம்பத்தை, இதை நீ பாதுகாக்க வேண்டும். இது எனக்கு உரிய காரியம், இதை நீ பாதுகாக்க வேண்டும். தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பாருங்கள். அப்படி என்றால் நம்முடைய சரீரத்தை குறித்து கர்த்தர் இந்த இடத்தில் சொல்லுகிறார். இந்த சரீரத்தை சேதப்படுத்தும்படி, இந்த மாமிசத்தை கரைப்படுத்தும்படி துஷ்ட மிருகத்திற்கு ஒரு கண் இருக்கிறது, உலகத்திற்கு ஒரு கண் இருக்கிறது. எப்படி ஆயினும் இந்த சரீரத்தை பீறி பட்சிக்க வேண்டும், எப்படியாவது இந்த சரீரத்தை கிழித்து மாமிசமும் இரத்தமும் வெளியேறத்தக்கதாய், மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாகத்தக்கதாய் துஷ்ட மிருகம் போராடி கொண்டிருக்கும். என்ன அருமையாய் கர்த்தர் நம்முடைய சரீரத்தை வடிவமைத்திருக்கிறார் பாருங்கள். மாமிசமானது வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக தோலினால் அப்படியே மூடியிருக்கிறார். ஆனால் பாருங்கள், சாதாரணமாய் ஒரு காயம் ஏற்படும் என்றால் வலி வேதனை கொண்டு வருகிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அது நம்முடைய சரீரத்தில் மறைந்திருக்கிற மாமிசிக காரியத்தை வெளியிலே கொண்டு வர ஆரம்பிக்கிறது. துஷ்ட மிருகங்களுக்கும் இதுதான் நோக்கம், உலகத்திற்கு இதுதான் நோக்கம். ஆவிக்குரியன் மீது உலகம் கண் போட்டிருக்கிறது, ஆவிக்குரியன் மீது உலகம் கண் பதித்திருக்கிறது. எதற்காக? அன்றைக்கு தாவீதுக்கு அரங்கில் இருந்த அந்த மந்தையை சேதப்படுத்தும்படி ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து ஒரு ஆட்டை பட்சித்து கொண்டு போவதற்காக கவ்வி பிடித்து கொண்டு எடுத்துக்கொண்டு போனது போல இன்றைக்கு பல சமயத்தில் நம்முடைய சரீரத்தை சேதப்படுத்தும்படி, கரைப்படுத்தும்படி, உலக பாவ காரியங்கள் நமக்குள் வந்து குடிகொள்ளும்படி துஷ்ட மிருகமானது போராடி கொண்டிருக்கும். உலக காரியங்கள் நம்மோடு கூட போராடி கொண்டிருக்கும்.
இதை தான் துஷ்ட மிருகங்கள் முதலாவது நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. உங்கள் கரங்களில் கர்த்தர் கையளித்திருக்கிற உங்கள் சரீரத்தை நீங்கள் எப்படி ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள்? வேத வாக்கியம் என்ன அருமையாய் சொல்கிறது பாருங்கள். கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, விலை கொடுத்து நீங்கள் வாங்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களை கர்த்தர் தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி தனக்கென்று சொந்தமாய் மாற்றியிருக்கிறார். தன்னுடைய சொந்தத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு உடைமைகளாகிய உங்கள் சரீரங்களை, உங்கள் ஆவியை என்று கர்த்தருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் சரீரத்தை நீங்கள் துஷ்ட மிருகம் பீறுவதற்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்களா? துஷ்ட மிருகம் உங்கள் சரீரத்தை பட்சிப்பதற்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்களா? துஷ்ட மிருகத்தின் நோக்கம் என்ன? பீறி போட வேண்டும். மாமிசத்தின் கிரியைகளை வெளியரங்கமாய் கொண்டு வர வேண்டும். தேவ மனிதனுக்குள்ளிருந்து, தேவ ஜனங்களுக்குள்ளிருந்து மாமிசத்தின் கிரியைகளை வெளியரங்கமாய் கொண்டு வர வேண்டும் என்பது துஷ்ட மிருகத்தின் நோக்கம். இன்றைக்கு உங்களோடு கூட போராடி கொண்டிருக்கிற துஷ்ட மிருகங்கள், மாமிசத்தின் கிரியைகள் உங்கள் மந்தையை சேதப்படுத்தும்படி, உங்கள் சரீரத்தை சேதப்படுத்தும்படி, கரைப்படுத்தும்படி போராடி கொண்டிருக்கிறது. தாவீது அதை தான் அந்த இடத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்த அந்த துஷ்ட மிருகங்களை குறித்து அந்த இடத்தில் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் போராடுகிற காரியங்கள், இந்த துஷ்ட மிருகம் என்ன செய்கிறது பாருங்கள். 1 சாமுவேலின் புத்தகத்தில் 17வது அதிகாரத்தில் 34வது வசனத்தில் வாசியுங்கள். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு விசை ஒரு சிங்கமும், ஒரு விசை ஒரு சிங்கமும், ஒரு விசை ஒரு கரடியும் வந்து, ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. மந்தையில் இருக்கிற எத்தனை ஆட்டை? எத்தனை ஆட்டை? ஒரு ஆட்டை தான். நிறைய ஆடுகள் இருந்தது. ஆனா ஒரு சிங்கம் வந்து எதை மாத்திரம் தான் எடுத்துக்கொண்டு போகுது? ஒரே ஒரு ஆட்டை தான். ஒன்று தானே, போனா போட்டோம், இந்த விஷயம் தானே, இந்த ஒரு காரியம் தானே, விட்டு கொடுத்துடலாம், இந்த ஒரு சின்ன விஷயம் தானே, அப்பா என் கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறாரே, தகப்பன் என்னை நம்பி ஒப்பு கொடுத்துருக்கிறாரே, நிறைய ஆடுகள் இருக்கு, ஒன்று தானே, போனா போட்டோம். மந்தையில் ஏற்படுகிற சின்ன சின்ன இழப்புகள், இது யாருக்கு மாத்திரம்தான் தெரியும்? தகப்பனுக்கும் தாவீதுக்கு மாத்திரம்தான் தெரியும். மற்றவங்களுக்கு தெரியாது, வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியாது. இன்றைக்கு உங்கள் சரீரத்தில் ஏற்படுகிற சேதங்கள், உங்கள் மாமிசத்தில் ஏற்படுகிற கரைகள் உங்களுக்கும் தேவனுக்கும் மாத்திரம்தான் தெரியும். சின்ன காரியம் தானே, போனா போது, ஒரு ஆட்டை தானே எடுத்துகிட்டு போச்சு, இன்னும் இத்தனை ஆடு இருக்குது, இதை பார்த்துக்கலாம். அப்படி இல்லை. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் போராடுகிற ஒரு சின்ன பாவமாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்குள் ஒரு சேதத்தை கொண்டு வருகிறது. அந்த ஒரு சின்ன சேதத்தில் நீங்கள் கவனமற்று இருப்பீர்கள் என்றால், ஒன்று தானே போச்சு, இந்த ஒரே ஒரு காரியம் தானே என் வாழ்க்கையில் இருக்கு, இது என்ன, இது சரி பண்ணிடலாம், போ சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பாவத்தை குறித்து நீங்கள் அக்கறையற்று இருப்பீர்கள் என்றால், உங்கள் மாமிசத்தோடு கூட போராடி கொண்டிருக்கிற ஒரு பாவத்திற்கு நீங்கள் இடம் கொடுத்து கொண்டிருப்பீர்கள் என்றால், துஷ்ட மிருகமானது என்ன செய்யும்? ஒரு ஆட்டை நான் கவி கொண்டு போனேன், மேய்ப்பண்ணத்திலேருந்து எந்த எதிர்ப்பும் வரல, நான் அடுத்து மந்தைக்கு திரும்ப போகிறேன், இன்னும் ஒரு ஆட்டை எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய தீவிரமான காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விட்டு வைத்திருக்கிற ஒரு சின்ன பாவம், உங்கள் வாழ்க்கையில் இதுதானே, இந்த சின்ன பாவம் தானேன்னு சொல்லி நீங்கள் விட்டு வைக்கிற ஒரு காரியம், ஒரு சின்ன பொய் தானே, ஒரு சின்ன பொறாமை தானே, இந்த இவ்வளவு தானே கோவப்படுறேன், நான் ஒன்றும் ரொம்ப கோவப்படலையே, கோவப்பட்டு அடிச்சிடலையே, கோவப்பட்டு கத்துறேன் அவ்வளவுதான், அடிக்கலாம் இல்லையே. உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற தூஷணமான வார்த்தைகள், சாபமான வார்த்தைகள் சின்ன காரியம் தானே நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அது மந்தைக்குள் சேதத்தை கொண்டு வருகிறது. தகப்பன் உங்களிடத்தில் நம்பி கொடுத்த காரியத்தில் ஒரு சேதத்தை கொண்டு வருகிறது. நீ இதை பாதுகாத்துக்கொள், இதை பராமரி, உன் கண்காணிப்பில் வைத்துக்கொள், பாதுகாத்துக்கொள் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்தில் கொடுத்த காரியங்களுக்கு ஒரு சின்ன சேதம் வந்தாலும் மேய்ப்பனானவன் உடனே தீவிரமாய் செயல்படுகிறவனாய் இருக்க வேண்டும்.
இன்றைக்கு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை சற்று கண்ணோக்கி பாருங்கள். உங்கள் சரீரங்களில் குடிகொண்டிருக்கிற சின்ன சின்ன காரியங்கள் என்று சொல்லி நீங்கள் விட்டு வைத்திருக்கிற காரியங்கள், அது என்ன செய்கிறது? மந்தையில் கொஞ்சம் கொஞ்சமாய் ஒரு சேதத்தை கொண்டு வர ஆரம்பிக்கிறது. கர்த்தர் உங்களிடத்தில் நம்பி ஒப்புவித்த காரியத்தில் கொஞ்சம் கொஞ்சமான இழப்பை அது கொண்டு வர ஆரம்பிக்கிறது. ஒரு சின்ன சீரியல் தானே, ஒரு சின்ன சினிமா தானே, ஒரு சின்ன சினிமா பாடல் தானே, துஷ்ட மிருகம் வந்து அப்படி கவி கொண்டு போதே, நீங்கள் செயலற்ற அப்படியே நின்று கொண்டு இருப்பீங்கன்னா அவன் இன்னும் தீவிரப்பட ஆரம்பிப்பான். உலகம் தீவிரமாய் செயல்பட ஆரம்பிக்கும் பாருங்கள். அது மாத்திரமல்ல, இந்த துஷ்ட மிருகம் எதை காட்டுகிறது? இன்னும் அநேக காரியத்திற்கு இந்த துஷ்ட மிருகங்கள் நிழலாட்டமாய் காணப்படுகிறது. 1 சாமுவேலின் புத்தகத்தில் 17வது அதிகாரத்தில் 34வது வசனத்தில் நாம் வாசித்தோம், ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு முறை சிங்கம் வந்தது, இன்னொரு முறை கரடி வந்தது. துஷ்டமிருகம் எதுவாக இருந்தாலும் அதற்கு நோக்கம் ஒன்றுதான், ஒரே ஒரு நோக்கம்தான். என்னதான்? மந்தைக்கு ஒரு சேதத்தை கொண்டு வர வேண்டும். அது சிங்கமா இருக்கட்டும், கரடியா இருக்கட்டும், உருவம்தான் மாறுகிறதே தவிர அதன் உள்நோக்கம் ஒன்றுதான். மந்தைக்கு நான் சேதத்தை கொண்டு வர வேண்டும், மந்தையை பட்சிக்க வேண்டும். தேவன் நம்பி தேவ ஜனங்களிடத்தில் ஒப்புவித்த காரியத்திற்கு நான் சேதத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் துஷ்ட மிருகத்தின் ஒரே ஒரு நோக்கம். இன்றைக்கும் நடைமுறை வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்க. ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக உலகத்தை என்ன கட்டி போட்டு இருந்தது? SMS கட்டி போட்டு இருந்தது. அந்த நாட்கள் கடந்து போனது. அதன் பின்பாக என்ன வந்தது? ஃபேஸ்புக் வந்தது. அது அவங்களை கட்டி போட ஆரம்பிச்சது. ஃபேஸ்புக் கட்டிலேருந்து விடுதலை பெற்று இப்போ எதுக்கும் வந்து மாட்டிக்கிட்டாங்க, வாட்ஸ்அப்பில் வந்து மாட்டியாச்சு. சிங்கம் கரடி உருவம்தான் மாற்றம், ஆனால் நோக்கம்லாம் எதிரிக்கு ஒன்று தான். என்ன? தேவ ஜனங்கள் மேல் நோக்கி பார்க்க முடியாதபடிக்கு கீழேயே பார்த்து கொண்டிருக்கத்தக்கதாய் தரிசனத்தை இழக்கத்தக்கதான காரியத்தை கொண்டு வருவதுதான் துஷ்ட மிருகத்துக்கு நோக்கம். அது இன்றைக்கு இப்பொழுது புறப்பட்டு வருகிற காரியம் என்ன? வாய்ஸ் மெசேஜ், வீடியோ மெசேஜ். ஆனால் மொத்தத்தில் ஒன்று தான். எஸ்எம்எஸ்ஸாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தேவ ஜனங்களுடைய நேரத்தை நான் திருடிக் கொள்கிறேன், எடுத்துக்கொள்ளுகிறேன். தேவன் அவர்களுக்கு கொடுத்த நேரத்தை நான் பிடுங்கிக் கொள்ளுகிறேன். தேவ ஜனமே, உங்கள் கரங்களில் கர்த்தர் கொடுத்திருக்கிற செல்ஃபோன் நீங்கள் எந்த வகையில் பயன்படுத்துகிறீங்க? உங்கள் டைம் கில்லராக அது இருக்கா? உங்கள் நேரத்தை அதை விரைவுபடுத்தி கொண்டிருக்குன்னா அதை தூக்கி போட்டுட்டு சாதாரண ஒரு மொபைல் ஃபோன் ஒன்று வாங்கிக்கோங்க. பேசுறதுக்கும் கேட்கறதுக்கு மாத்திரம் வச்சுக்கோங்க, அது நல்லது உங்களுக்கு. அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, ஃபேஸ்புக்லேயே உட்காந்துட்டு இருக்கீங்க, சேட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்கன்னா உங்களை அது துஷ்ட மிருகம் கொஞ்சம் கொஞ்சமாக கவனத்தை திசை திருப்புது. திசை திரும்ப ஆரம்பித்தவொடனே மந்தையில் இருக்கிறத ஒன்றை எடுத்துக்கொண்டு போவோம். உருவம் தான் மாறுது, ஆனால் நோக்கம் எல்லாம் ஒன்று தான் பாருங்க. அது சிங்கமாக இருக்கட்டும், கரடியாக இருக்கட்டும், வேற எந்த விதமான துஷ்ட மிருகமாக இருக்கட்டும், நோக்கம் எல்லாம் ஒன்றுதான். ஒரே ஒரு காரியம்தான், மந்தைக்கு சேதத்தை உண்டு பண்ண வேண்டும். இந்த சேதம் எப்படிப்பட்ட ஒரு சேதம்? மேய்ப்பனுக்கும் அவனை நம்பி அவனிடத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவருக்கு மாத்திரம்தான் இந்த காரியம் தெரியும். உங்கள் சரீரத்தில் ஏற்படுகிற சேதங்கள், உங்கள் சரீரத்தில் நீங்கள் வெட்டி வைத்திருக்கிற பாவங்கள் உங்களுக்கும் தேவனுக்கும் மாத்திரம்தான் தெரியும், வேறு யாருக்கு அது தெரியாது. ஈசாயின் ஆலய தினத்தில் வந்து மந்தையை பார்க்கும் பொழுதுதான் அதில் ஏற்பட்ட குறைவை அவரால் கண்டுபிடிக்க முடியும். தாவீதுக்கு தெரியும் குறை எங்கு இருக்கிறது என்று, எதில் நான் விட்டு கொடுத்தேன் என்பது தாவீதுக்கு தெரியும். ஆனால் மற்றவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. இன்றைக்கு உங்கள் சரீரத்தில் நீங்கள் வெற்றி வைத்திருக்கிற காரியங்கள் உங்களுக்கும் தேவனுக்கும் மாத்திரம்தான் தெரியும். அதை சீர்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பாருங்கள், இந்த சிங்கத்துடைய கரடியுடைய நோக்கம் என்ன? இந்த துஷ்ட மிருகத்துடைய நோக்கம் என்ன? மந்தையை பட்சித்து போடுதல், சரீரத்தில் மாமிசத்தின் கிரியைகளை கொண்டு வருதல் துஷ்ட மிருகத்தின் நோக்கம். இந்த துஷ்ட மிருகம் அதற்குத்தான் நிழலாட்டமாக இருக்கிறது. அதற்கு மாத்திரமல்ல, இன்னும் ஒரு காரியத்திற்கும் இருக்கிறது. பாருங்கள், 1 பேதுருவின் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசியுங்கள். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தை, ஆண்டவருடைய வார்த்தையில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். உங்களிடத்தில் உள்ள யாருடைய மந்தை? தேவனுடைய மந்தை. தேவன் உங்கள் கரங்களில் நம்பி கொடுத்திருக்கிற ஊழியங்கள்,
முதல் காரியம் எதை காட்டுகிறது? தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அவருடைய சரீரம், தேவன் உங்களை நம்பி அவர் கொடுத்திருக்கிற உங்கள் ஆவி ஆத்மா சரீரம், அது உங்களுடையதல்ல, தேவனுடையது. அதை நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அது முதல் காரியம். இரண்டாவது காரியம் எதை காட்டுகிறது? உங்களை நம்பி கர்த்தர் கையளித்த ஊழியம். அது ஒருவேளை ஒரு சின்ன ஊழியமா இருக்கலாம், கைப்பிரதி கொடுக்கிறதா இருக்கலாம், தெருப்பிரசங்கமா இருக்கலாம், சபையை கூட்டி பெருக்கி துடைக்கிறதா இருக்கலாம், பணிவிடை ஊழியமா இருக்கலாம், அல்லது சபையை நிர்வகிக்கிற ஒரு வேலையா இருக்கலாம். உங்க கையில கர்த்தர் நம்பி கொடுத்த காரியத்தில் நீங்க எவ்வளவு தூரம் ஜாக்கிரதையா இருக்கிறீர்கள்? எவ்வளவு தூரம் நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு அதை செய்கிறீர்கள்? இன்றைக்கு உங்கள் கரங்களில் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழியங்கள் ஒரு சின்ன சின்ன காரியமா இருந்திருக்கலாம், ஒரு சின்ன விஷயமா இருந்திருக்கலாம். அதை நீங்க எப்படி செய்து கொண்டிருக்கிறீங்க? ஒரு சண்டே கிளாஸா இருக்கும், அல்லது கைப்பிரதி கொடுக்கிற ஒரு ஊழியமா இருக்கும், அல்லது தெருப்பிரசங்கமா இருக்கும், அல்லது தெருப்பிரசங்கத்தில் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோடு கூட இணைந்து கொண்டு நின்று கொண்டு அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற வேளையில் ஜெபத்தில் அவரை தாங்குவதா இருக்கலாம், அல்லது கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் ரட்சிப்படைய வேண்டும் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு ஜெபத்தை நீங்கள் ஏறெடுத்துக் கொண்டிருக்கலாம். நேரடியாக வெளியரங்கமான ஒரு ஊழியமாக இருக்கலாம், அல்லது அந்தரங்கத்தில் செய்யப்படுகிற ஊழியமாக இருக்கலாம். ஆனால் அதை நீங்கள் எப்படி செய்கிறீர்கள்? வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை, உங்க கரங்களில் கர்த்தர் கொடுத்திருக்கிறாராமே மந்தையை, அந்த மந்தையை நீங்க எப்படி மேய்க்கிறீங்க? இன்றைக்கு எதிரியுடைய நோக்கம் எல்லாம் ஒன்றுதான். சிங்கமா இருக்கட்டும் அல்லது கரடியா இருக்கட்டும், ஒரே ஒரு நோக்கம்தான், மந்தைக்குள்ள ஏதாவது ஒரு சேதத்தை தான் கொண்டு வரணும். அது ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், மெசேஜாக இருக்கட்டும், வாய்ஸ் மெசேஜாக இருக்கட்டும், வீடியோ கான்ஃபரன்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி. இன்றைக்கு வாலிப பிள்ளைகளை பாருங்க. இன்றைக்கு அநேகமாக கர்த்தரை அறியாத அத்தனை பிள்ளைகளுக்குள்ளும் இந்த செல்போன் தான் அவங்களை அதிகமாக ஆக்கிரமித்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா 8வது 9வது படிக்கிற பிள்ளைகள் கூட என்ன பண்ணுறாங்க? 40,000 50,000 இருக்கிற செல்போன் என்ன பண்ணுறாங்க? சர்வசாதாரணமாக யூஸ் பண்ணுறாங்க. அவங்க நேரத்தை அது அப்படியே திருடி கொள்ளுது. ஏன்? வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. நீதிமொழிகளின் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசியுங்கள். நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்துக் கொள்ளாதபடிக்கு, நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்துக் கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும். மாறி மாறி டெக்னாலஜி விகாரப்பட்டு கொண்டே இருக்கு பாருங்க. வாட்ஸ்அப்ல இருந்து எஃபிலேருந்து வாட்ஸ்அப்பு அப்படியே மாறி மாறி விகாரப்பட்டு எதை சிந்திக்க விட மாட்டுது? ஜீவ மார்க்கத்தை சிந்திக்க விட மாட்டுது. உலகம் கட்டி போட்டு வைத்திருக்கு வாலிப பிள்ளைகளை. துஷ்ட மிருகம் போராடி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியம் நடந்து கொண்டிருக்கா? உங்க கரங்களில் கர்த்தர் கொடுத்திருக்கிற மந்தையை நீங்கள் எப்படி மேய்க்கிறீர்கள்? என்னை இணைத்துக் கொள்கிறேன் நான் இதில். நம்முடைய கரங்களில் கர்த்தர் நம்பி கையளித்திருக்கிற ஊழியத்தை நாம் எப்படி மேற்கொண்டிருக்கிறோம்? அந்தரங்க ஊழியமாக இருக்கட்டும், வெளியரங்கமான ஊழியமாக இருக்கட்டும், அதன் மீது நம்முடைய அக்கறை எப்படி இருக்கிறது? வாசியுங்கள். நீதிமொழிகளின் புத்தகத்தில் 27வது அதிகாரத்தில் 23வது வசனத்தை வாசியுங்கள். உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள். உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள். உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு. மந்தைகளின் மேல் கவனமாயிரு. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற அருமையான பிள்ளைகளே, கர்த்தர் உங்களிடத்தில் நம்பி கொடுத்திருக்கிற ஊழியத்தின் மீது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள். ஒரே ஒரு ஜெபந்தான் ஊழியக்காரனுடைய உள்ளத்திலிருந்து பிரதானமாக ஏறெடுக்க வேண்டிய ஒரே ஒரு ஜெபந்தான். என் ஜனங்களுக்கு நல்லா சுபிட்சமாக இருக்கணும், வேலை கிடைக்கணும், வசதி வேலை வாய்ப்பு, இதெல்லாம் 2வது பட்சம்தான். ஏன் தேவை கூட இல்லை, இந்த ஜெபத்தை ஏறெடுக்கலன்னா கூட பரவாயில்லை. ஒரு பிரதான ஜெபம் இருக்கு ஊழியக்காரன் எல்லா சமயத்திலும் ஏறெடுக்கிற ஒரே ஒரு ஜெபம். அது என்ன? கர்த்தருடைய வருகையில் அத்தனை பேர் என்ன பண்ணோம்? எடுத்துக்கொள்ளப்பட்டோம். இதுதான் இந்த ஒரே ஒரு ஏக்கம், ஒரே ஒரு பெருமூச்சு ஊழியக்காரனுக்குள் தனியாமல் இருக்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு அந்த ஜெபம் தான் இன்னைக்கு குறைஞ்சிருச்சு, மற்றதெல்லாம் அதிகமாயிடுச்சு பாருங்க. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை பாருங்கள். உன் ஆடுகள் மீது, மந்தைகள் மீது கவனமாயிரு. உன் ஆடுகளின் நிலையை நன்றாய் அறிந்து கொள். உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு. கவனமாயிரு. ஏன்? துஷ்டம் இருக்க ரொம்ப கவனமா இருக்கு. நீ எப்ப கண் அசர்வன் அது பார்த்து கொண்டு இருக்கு. நீங்க கண் அசர்ந்தீங்கன்னா அவன் பச்சித்து கொண்டு போவதற்கு ஆயத்தமா இருக்கிறான் பாருங்க. தேவஜனமே,
இன்றைக்கு உங்கள் கரங்களில் கர்த்தர் நம்பி கொடுத்திருக்கிற ஊழியத்தில் உங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கிறது? உங்களுடைய ஈடுபாடு எவ்வளவு தூரம் இருக்கிறது? அதில் 100% நீங்கள் ஒத்துழைத்து வருகிறீர்களா? 100% அதில் உங்கள் ஈடுபாட்டை காட்டுகிறீர்களா? ஏன்னா ஆண்டவர் நம்மளை நம்பி கொடுத்துருக்கிறார் பாருங்க. ஒரு வசனம் பல சமயத்தில் எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொண்டு வரும். அந்த வார்த்தையை பாருங்களேன். 1 தீமோத்தேயுவின் புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசியுங்கள். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று நீ, என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி. அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? இந்த வார்த்தையை படிக்கும்போது எனக்கு ஒரு நடுக்கம் ஏற்படுது. ஏன்? என்ன உண்மை உள்ளவன் நினைச்சிருக்கிறாரு ஐயா ஆண்டவரே, அப்படி நம்பி இந்தாப்பா இதை நீ பார்த்துக்கோ அப்படின்னு கையில் கொடுத்துருக்கிறாரே, ஒரு மந்தியை கொடுத்துருக்கிறாரு, ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு. அப்போ நான் அதில் எவ்வளோ கவனமாக இருக்கணும், எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவஜனமே, உங்கள் கையில் கர்த்தர் ஒரு சின்ன ஊழியத்தை கொடுத்துருக்கலாம், உங்கள் கரங்களில் ஒரு சிறிய ஊழியத்தை கொடுத்துருக்கலாம். சாதாரணமாக நீங்கள் ஒரு கைப்பிரதி மாத்திரை எடுத்துகிட்டு போய் தந்து கொண்டு இருப்பீங்க. நம்பி கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறாரே. எப்படி நம்பி கையில் கொடுத்துருக்கிறாரா? உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி. உங்களும் உண்மையுள்ளவர்கள் சொல்லி கர்த்தர் நம்புகிறாரா? பல சமயத்தில் நம்மளையே நம்ம யோசிப்போம்ல, நாம நம்ப மாட்டோம். உண்மைதானே? நம்ம குடும்பத்தார் நம்பினதில்லை, நம்ம உற்றார் உறவினர் நம்பினதில்லை. ஆனால் ஆண்டவர் நம்மை நம்பி இருக்கிறாராம். நம்பி இருந்து ஒரு காரியத்தை நம்ம கையில் ஒப்பு கொடுத்தாராம். அதனால கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உன் நாடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள். உன் கையில் நான் கொடுத்திருக்கிற காரியத்தை, அதன் நிலைமையை நீ அறிந்து கொள். அதன் மீது கவனமாக இரு. ஏன்? துஷ்ட மிருகம் கவனமாக இருந்து கொண்டிருக்கிறது, அதை பட்சித்து போடும்படி. ஏதாவது ஒரு வகை, ஒருவேளை உங்களுக்குள் ஏற்படுகிற சரீர ரீதியான ஒரு அசதியாக இருக்கலாம், ஒரு சோர்வாக இருக்கலாம், குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு கூச்சல் குழப்பமாக இருக்கலாம். அது உங்களுடைய உள்ளான மனிதனுக்குள் ஒரு சோர்வை கொண்டு வர, உங்கள் கரங்களில் கர்த்தர் கொடுத்த காரியத்தை நீங்கள் சரியான முறையில் பராமரிக்க முடியாதபடிக்கு உங்களுக்குள் அது ஒரு சோர்வை கொண்டு வரும். அந்த தருணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற துஷ்ட மிருகங்கள். இன்றைக்கு உங்கள் கரங்களில் கர்த்தர் கொடுத்த காரியத்தை நீங்கள் எந்த அளவில் தீவிரமாக செயல்படுத்திருக்கிறீங்க? எத்தனையோ சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் மனஸ்தாபப்பட்டு கொண்டு, அல்லது சோர்வு பட்டு கொண்டு, அல்லது சோர்ந்து போய்கொண்டு, வேண்டா வெறுப்பா ஏதோ நான் வரேன் போகிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தது உண்டு இல்லையா? இது குத்தி காட்டுவதற்காக அல்ல, ஊடுருவ குத்துவதற்காக அல்ல, நம்மை தட்டி எழுப்புவதற்காக கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நான் உங்களை உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி இந்த காரியத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறேனே அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அப்ப கர்த்தர் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிற அந்த மந்தை எதை காட்டுகிறது? அன்றைக்கு தாவீது கரங்களில் ஈசாயை கொடுத்த அந்த மந்தை எதை காட்டுகிறது? தகப்பன் நம்பி கொடுத்தார் தாவீதத்தில். அதே போல நம்மிடத்தில் நம்பி கொடுத்திருக்கிறார். நம் சரீரத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அதன் மீது நோக்கமாக இருக்கிற துஷ்ட மிருகங்கள். 1 கொரிந்தியரின் புத்தகத்தில் 15வது அதிகாரத்தில் 32வது வசனத்தை வாசியுங்கள். இன்னும் இந்த துஷ்ட மிருகம் எதை குறிக்கிறது என்பதை இன்னும் நன்றாய் புரிந்து கொள்ளலாம். 1 கொரிந்தியரின் புத்தகத்தில் 15வது அதிகாரத்தில் 32வது வசனம். நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். பாருங்க, பவுல் சொல்லுகிறார், துஷ்ட மிருகங்களோடு கூட நான் போராடினேன். நேரடியாக சொல்றார், எபேசுவில் என்று சொல்லுகிறார். எபேசுவுக்கு நான் போனேன், துஷ்ட மிருகங்களோடு கூட போராடினேன். துஷ்ட மிருகம் என்று சொல்லி யாரை சொல்லுகிறார்? 1 கொரிந்தியரின் புத்தகத்தில் 16வது அதிகாரத்தில் 8 மற்றும் 9வது வசனத்தை வாசியுங்கள். ஆகிலும் பெந்தெகோஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன். ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். அப்ப பவுல் இந்த இடத்துல சொல்ற காரியம் என்ன? அந்த 2 வசனத்தையும் ஒப்பிட்டு பாருங்க. எபேசுவில் நான் துஷ்ட மிருகத்தோடு கூட போராடினேன். இந்த எபேசுவில் எனக்கு அனுகூலமான கதவை கர்த்தர் திறந்திருக்கிறாரா? எதிர்ப்பு செய்கிறவர்களும் அதிகமாக இருக்கிறார்கள். அப்போ நான் துஷ்ட மிருகனா யாரு? எதிர்ப்பு செய்கிறவன், கர்த்தருடைய ஊழியத்திற்கு எதிர்த்து நிற்கிறவங்க, எதிர்ப்பு செய்கிறவன், எதிராளியாக நின்று கொண்டு இருக்கிறவன். கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு அவர்களுக்குள் தளர்வை, சோர்வை கொண்டு வர நினைக்கிறவன் தான் அந்த துஷ்ட மிருகம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் தளர்வை, சோர்வை கொண்டு வர நினைக்கிற காரியங்கள் எத்தனையும் துஷ்ட மிருகம் தான். அது ஒருவேளை உங்கள் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம்,
உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பாரமா இருக்கலாம். அது ஒரு துஷ்ட மிருகம். அதனுடைய நோக்கம் என்ன? நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு உங்களுக்குள் ஒரு தளர்ச்சியை கொண்டு வரும்படி அது போராடி கொண்டிருக்கிறது. துஷ்ட மிருகத்தை ஜெயிக்க வேண்டும். பாருங்க, தீத்துவுக்கு எழுதின நிருபத்தில் 1வது அதிகாரத்தில் 12வது வசனத்தையும் வாசியுங்கள். கிரேத்தா தீவார், ஓயா பொய்யர், ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள். துஷ்ட மிருகங்கள் யாரா? கிரேத்தா தீவார் யாரா? துஷ்ட மிருகங்களா? ஏன் அவங்கள துஷ்ட மிருகங்கள் சொன்னாரே? எதுக்காக அவங்க துஷ்ட மிருகங்கள் பேர் வாங்கினாங்க? இந்த துஷ்ட மிருகம் எதை காட்டுகிறது? தீத்துவின் புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசியுங்கள். அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும், அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். அதனால தான் அவங்களை துஷ்ட மிருகங்கள் சொல்லி அந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறார் ஆவியானவர். அவங்க துஷ்ட மிருகங்கன்னு அவங்க பேர் வாங்கினாங்க. அதனால தான். ஏன்னா தகாதவைகளை உபதேசித்து ஒருத்தர் 2 பேரை கவிழ்த்து போடலையா, முழு குடும்பத்தையே கவிழ்த்து போடுறானாம். பாருங்க, இவங்கெல்லாம் யாரு? துஷ்ட மிருகம். துருபதேசத்தை பரப்புகிறவர்கள் துஷ்ட மிருகங்கள். வேத வார்த்தைக்கு ஒத்து வராத காரியங்களை பேசுகிறவர்கள் துஷ்ட மிருகங்கள். நீங்க நிறைய துஷ்ட மிருகங்களை டிவியில் நம்ம பார்க்கலாம். குடும்பமா கவுத்து போடுது இல்லை? விசுவாச குடும்பங்களை குடும்பமா கவுத்து போடுற துஷ்ட மிருகங்களை நம்ம பார்க்கலாம். நல்லா எல்லாம் காவிலாம் போட்டுட்டு வந்து உட்காந்துக்கும். ஆனால் வாயிலிருந்து புறப்பட்டு வர வார்த்தைலாம் என்னது? வேதத்தோடு ஒத்து வராது. ஏதோ அவர் சொல்கிறாராம், வானத்துதன் ஒரு இறங்கி வந்தாராம், த பேட்டில் இஸ் ரெடி சார் அப்படின்னாராம். வானத்துதன் வந்து அவர்கிட்ட சொன்னாரா, என்ன சொன்னாரா? த பேட்டில் இஸ் ரெடி சார் அப்படின்னாராம். அந்த தோரணை கேட்டோன்னு நான் சொன்னேன், நிறைய பவர் ரேஞ்சர் பார்க்குறான் அந்த மனுஷன். பவர் ரேஞ்சர் பார்த்துட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்? நான் இதை பார்த்தேன் அதை பார்த்துன்னு சொல்லிட்டு ஜனங்களை ஏமாத்திட்டு இருக்கிறான். துஷ்ட மிருகங்கள், குடும்பத்தையே கவிழ்த்து போடுகிற துஷ்ட மிருகங்கள். தேவ ஜனமே, எப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க? உங்கள் விசுவாச வாழ்க்கையை சேதப்படுத்தும்படி, பட்சித்து போடும்படி துஷ்ட மிருகங்கள் போராடி கொண்டிருக்கிறது. பாருங்க, இதை பார்த்து அதை பார்த்துன்னு சொல்லி கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டு கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட காலத்தில் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார்கள். அதையும் ஜனங்க கேட்டுக்கொண்டு இதுதான் அருமையான சத்தியம் சொல்லி சில பேர் கேட்டுக்கொண்டு அவர்கள் தாங்கள் பீறப்படுகிறதை அவர்களே அறியாமல், குடும்பமாய் கவிழ்க்கப்படுகிறதை அறியாமல் தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை விட்டு தூரமாய் விலகி போய் கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, அப்ப துஷ்ட மிருகம் எதை காட்டுகிறது? துருபதேசங்களை கொண்டு வருகிற மனிதர்களை காட்டுகிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒத்து வராத காரியங்களை பேசுகிறவர்களை துஷ்ட மிருகம் காட்டுகிறது. உங்கள் வாழ்க்கையில சோர்வை கொண்டு வந்து கொண்டே இருக்கா? ஏதோ ஒரு காரியம் சோர்வு கொண்டு வந்து கொண்டிருக்கா? அதனால் நீங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு ஒரு தடை ஏற்படுதா? ஜெபிக்க முடியாதபடிக்கு ஒரு போராட்டம் ஏற்படுதா? அது துஷ்ட மிருகம். அதை மேற்கொள்ளணும். 1 பேதுருவின் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசியுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். வாய்ப்பை பயன்படுத்தணும்னு காத்திருக்கிறான். வாய்ப்பு கொடுக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறான். வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அவன் துஷ்ட மிருகம். இன்றைக்கு உங்கள் சரீரத்தை பட்சித்து போட நினைக்கிற உலக காரியங்கள் துஷ்ட மிருகங்கள். உங்கள் கரங்களில் கர்த்தர் நம்பி கொடுத்திருக்கிற காரியங்களை நீங்கள் மேய்க்க முடியாதபடிக்கு, அதை பாதுகாக்க முடியாதபடிக்கு உங்களுக்கு சோர்வை கொண்டு வருகிற காரியங்கள் துஷ்ட மிருகங்கள். துருபதேசத்தை கொண்டு வருகிறவர்கள் துஷ்ட மிருகங்கள். இந்த துஷ்ட மிருகங்களை நீங்களும் நானும் ஜெயிக்க வேண்டும். எப்படி ஜெயிக்க வேண்டும்? அதை தான் இப்பொழுது தியானிக்க போகிறோம். துஷ்ட மிருகம் யாருன்னு பார்த்துட்டோம். துஷ்ட மிருகத்தை எப்படி ஜெயிக்கணும்னு கற்றுக்கணும் இல்லையா? ஏன்னா நம்முடைய ஆண்டவர் யாருன்னா, எதிரி யார் நம்மளுக்கு கை காட்டிட்டு அந்த எதிரி எப்படி அடிக்கணும்னு நம்மளுக்கு என்ன பண்றார்? கர்த்தர் சொல்லி தந்திருக்கிறார் வேதத்தில். அந்த எதிரி எப்படி ஜெயிக்கணும், துஷ்ட மிருகத்தை எப்படி ஜெயிக்க முடியும்? எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புத்தகத்தில் 17வது அதிகாரத்தில் 37வது வசனத்தை வாசியுங்கள். பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர். தாவீது சொன்ன வார்த்தையை பாருங்க.
துஷ்டமிருகம் எதுவா இருந்தாலும் பரவாயில்லையா, அது சிங்கமா இருக்கட்டும் கரடியா இருக்கட்டும், என தப்புவித்தது யார்? கர்த்தர். அப்ப இந்த யுத்தத்துல ஜெயிக்கணும்னா, துஷ்ட மிருகத்தின் மீது ஜெயத்தை எடுக்கணும்னா, தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் கற்றுத்தருகிற முதல் ரகசியம் என்ன? என்னை சார்ந்துகொள், என் வார்த்தைகளை சார்ந்துகொள், என் நாமத்தை சார்ந்துகொள். நீ சார்ந்து கொண்டீன்னா அது கரடியா இருக்கட்டும் சிங்கமா இருக்கட்டும், அது நீ ஜெயிப்ப. அது எப்படிப்பட்ட துஷ்ட மிருகமா இருக்கட்டும், அதன் மீது உனக்கு ஜெயந்தா. என்ன அருமையாய் தாவீது சொல்கிறார் பாருங்க. சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர். என் யுத்தம் நுணுக்கம் அல்ல, என் கையின் திறமை அல்ல, என் போர் நுணுக்கங்கள் அல்ல, இது எனக்கு ஜெயத்தை கொண்டு வரல. யார் எனக்கு ஜெயத்தை கொடுத்தது? கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுத்தார். கர்த்தர் எனக்கு ஜெயிக்க கற்றுக் கொடுத்தார். எனக்கு அந்த ஜெயத்தை கொடுத்தது கர்த்தர் என்று சொல்லி இந்த மனிதன் சொல்லுகிறார். அதிலும் அந்த இடத்தில் குறிப்பிட்டு சொல்லுகிற அந்த வார்த்தையை பாருங்கள். 17வது அதிகாரத்தில் 34வது வசனத்தில் பாருங்கள். ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். அப்படி என்றால் ஏற்கனவே அவர் சிங்கத்தை ஜெயித்து விட்டார். அப்ப 2வது முறை கரடி வரும்பொழுது இந்த மனுஷன் தனக்குள்ள நினைச்சுக்கல, அட சிங்கத்தையே நான் ஜெயிச்சவன் ஐயா, இந்த கரடி எனக்கு என்னையா அப்படின்னு சொல்லி போல அந்த மனுஷன். சிங்கத்தை இயேசு நாமத்தினால் நான் ஜெயித்தேன், இந்த கரடியும் இயேசு நாமத்தினால் நான் என்ன பண்ண போறேன்? ஜெயிக்க போறேன். முந்தின அனுபவத்தை அந்த மனுஷன் சார்ந்து போல. யாரை சார்ந்து கொள்கிறான்? கர்த்தரை சார்ந்து கொள்கிறான். நீங்க கர்த்தரை சார்ந்து கொள்ள ஆரம்பிங்க. உங்களை நீங்க சார்ந்து கொண்டீங்கன்னா, மற்றவங்களை நீங்க சார்ந்து கொண்டீங்கன்னா, துஷ்டம் இருக்கும் உங்களை பீறி போடும். நீங்கள் தேவனை சார்ந்து கொள்ள ஆரம்பியுங்கள், கர்த்தரை சார்ந்து கொள்ள ஆரம்பி. எல்லா சமயத்திலும் அவரை சார்ந்து கொண்ட ஒரு விசுவாச வாழ்க்கை. இன்றைக்கு பல பேர் செய்கிற காரியம் என்னவென்றால், தவறான எண்ணங்கள் அவங்களுக்கு இருக்கு. துஷ்ட மிருகத்திட்ட நம்ம சண்டை போட்டோம்னா, மந்தையை தப்பு வைக்கணும்னு சொல்லி துஷ்ட மிருகத்தோடு கூட நம்ம சண்டை போட்டோம்னா, துஷ்ட மிருகம் யாரை தான் பீறி போடும்? நம்மளை தான் பீறி போடும். அதனால நம்ம ஆயத்தத்தோடு கூட போகணும் பாருங்க. நல்லா உபவாசம் பண்ணிட்டு போகணும், நல்லா ஜெபம் பண்ணிட்டு போகணும், இல்லாட்டி துஷ்ட மிருகம் நம்மளை பீறி போட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். இவங்க எல்லாம் சுய நீதிகளை கொண்டு போராடுகிறவர்கள், தங்களுடைய ஜெப வாழ்க்கையை தங்களுக்கு கேடகமாக எடுத்துக்கொண்டு போகிறவர்கள், தங்களுடைய காரியங்கள் தங்கள் உபவாசங்களையும் தங்கள் ஜெப வாழ்க்கையை மாத்திரம் நம்பி போகிறவர்கள் தோற்று போவார்கள். ஆண்டவருடைய நாமத்தை சார்ந்து கொள்ளுகிறவர்கள் தான் ஜெயிப்பாங்க. நன்றாக ஜெபிங்க, ஆனால் உங்கள் ஜெப வாழ்க்கையை சார்ந்திருக்காதீங்க. யாரை சார்ந்திருக்க வேண்டும்? இயேசுவை சார்ந்திருக்க வேண்டும். அதனால தான் தாவீது சொல்றார், ஆராதனை வீரன். அந்த ஆராதனை வீரன் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, என் ஜெப வாழ்க்கை சிங்கத்திடத்திலிருந்து எனக்கு ஜெயத்தை தந்தது, என் ஆராதனை வாழ்க்கை கரடி இடத்திலிருந்து ஜெயத்தை தந்தது. அப்படி சொன்னாரா? சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பிவித்த கர்த்தர். என்னுடைய பலன் அல்ல, என் கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தந்தார். தேவனை சார்ந்து கொள்ள பழகுங்க. துஷ்ட மிருகங்களால் உங்களுக்கு சேதம் வராது. ஏன்னா வேதத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 10வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். 1 யோவானின் புத்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 4வது வசனத்தையும் வாசித்து பாருங்கள். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். துஷ்ட மிருகங்களை பார்க்கலும் நீங்களும் நானும் சேவிக்கிற நம்முடைய ஆண்டவர் யார்? பெரியவர். நமக்குள்ள இருக்கிறார் அவர். துஷ்ட மிருகம் நம்மளை சேதப்படுத்த முடியாது. பார்த்துங்க, மந்தையை பாதுகாக்க வேண்டும் என்று நீங்கள் போவீர்கள் என்றால், உங்களை பாதுகாக்க உங்களோடு கூட புறப்பட்டு வருகிற நம்முடைய ஆண்டவர். என் கையில் கொடுத்திருக்கிற காரியத்தை பாதுகாக்க நான் புறப்பட்டு போறேன், நீங்க எழுந்து போங்க. உங்களை பாதுகாக்க ஆண்டவருடைய பிரசனம் உங்களோடு கூடவே இருக்கும். அப்ப முதல் காரியம் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். 2வது காரியம் எப்படிப்பட்டது? வாசியுங்கள். 1 சாமுவேலின் புத்தகத்தில் 17வது அதிகாரத்தில் 35வது வசனம். நான் அதை தொடர்ந்து போய் சிங்கம் வந்து கவி கொண்டு போதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் அப்படியே நின்றுடல. சிங்கம் வந்தாலும் சரி கரடி வந்தாலும் சரி நான் தொடர்ந்து போவேன் ஐயா. ஏன் மந்தைக்கு சேதம் வந்தா நான் விட மாட்டேன் ஐயா. அப்புறம் இந்த மனுஷனுக்குள்ள என்ன இருந்தது? ஜெயிக்க வேண்டும் என்கிற ஒரு தனியாத தாகம். உங்களுக்குள்ளும் எனக்குள்ள இந்த தாகம் இருக்கணும். ஜெயம் எடுக்க வேண்டும். என் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுத்த காரியத்தை, என்னை உண்மையுள்ளவன் என்று சொல்லி கர்த்தர் எனக்கு கையளித்த காரியத்தில் நான் உண்மையுள்ளவனாய் இருக்க வேண்டியது அவசியம். என்னை நான் உண்மை உள்ளவனாய் நிரூபிக்க வேண்டியது அவசியம். இந்த வேட்கை நமக்குள்ள வேணும், இந்த தாகம் நமக்குள்ள வேணும். நான் தொடர்ந்து போனேன், ஐயோ போயிடுச்சே அப்படின்னு சொல்லி நான் புலம்பல. போனா போகட்டும்னு சொல்லி நான் கவலையற்று இருக்கவில்லை. தொடர்ந்து போனேன். அப்பனா என்ன அர்த்தம்? ஜெயிக்க வேண்டும் என்கிற ஒரு மனம் அந்த மனிதனுக்குள் இருந்தது. ஜெயிக்க வேண்டும் என்கிற ஒரு தாகம் அந்த மனிதனுக்குள் பற்றி எரிந்து கொண்டிருந்தது. பாருங்கள்,
இன்றைக்கு உங்களுக்குள்ள ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா? என் சரீரத்தை பீறி போட்ட இந்த காரியத்தை நான் ஜெயிக்க போகிறேன், என் மந்தைக்கு சேதத்தை கொண்டு வந்த இந்த காரியத்தை நான் ஜெயிக்க போகிறேன் என்ற ஒரு தனியாத தாகம் உங்களுக்குள் இருக்கிறதா? தாவீது தொடர்ந்து போனான். கர்த்தர் அந்த இடத்துல ஜெயித்த தந்தார். நீங்க தொடர்ந்து போங்க. கர்த்தர் சொல்றார், தொடர்ந்து போங்க. எதிர்க்க உங்களுக்குள் ஒரு திராணியை எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தை அப்படிதான் சொல்லுகிறது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பாவத்துக்கு விலகி ஓடுங்கள். கர்த்தருடைய வார்த்தையில் பாருங்க என்ன அருமையா எழுதப்பட்டிருக்கு. பாவத்துக்கு என்ன பண்ணுங்க? விலகி ஓடுங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. ஆனா கர்த்தருடைய ஜனங்க இதை மாத்தி செய்வாங்க. பிசாசுக்கு பயந்து ஓடுவாங்க, பாவத்துக்கு என்ன பண்ணுவாங்க? எதிர்த்து நிற்பாங்க. நான் பார்க்குறேன் இந்த படத்தை, அது என்னை பாதிக்குதா பார்க்கலாம். இந்த இடத்துக்கு நான் போய் நிற்கிறேன், இது என்னை பாதிக்குதா பார்க்கலாம். பாவத்தை விட்டு விலகி ஓடுன்னு சொன்னால் நான் பின்னாடியே போய் பார்க்குறேனே, அது என்ன தான் செய்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா, வசனத்துக்கு விரோதமாக போனீங்கன்னா தோத்து தான் போவீங்க. அந்த இடத்துல எதிர்த்து நில்லுங்கள் பிசாசுக்கு. அது எதை காட்டுகிறது? ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்குள் பற்றி எறிகிற தாகத்தை நீங்கள் வெளியே காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். தாவீது தொடர்ந்து போனான். தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். ஜெயிக்க வேண்டும் என்கிற ஒரு அக்கினி உங்களுக்குள் பற்றி எரியட்டும். கர்த்தருக்கென்று நான் வைராக்கியமாய் எழும்ப வேண்டும். கர்த்தரின் கையில் நம்பி கொடுத்திருக்கிற காரியத்தில் நான் ஜெயம் எடுக்க வேண்டும். அதை ஆண்டவரிடத்தில் பத்திரமாய் பெருக்கி ஆண்டவரிடத்தில் கூட்டி நான் அதை கொடுக்க வேண்டும். அதை வளர்த்து நான் கொடுக்க வேண்டும். கர்த்தர் எதிர்பார்க்கிற பலனை நான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு தனியாத தாகம் நமக்குள் வேண்டும் பாருங்கள். ஏனென்றால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியரின் புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற எங்கள் தேவன். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். அது துஷ்ட மிருகம் எதுவாக இருந்தாலும் ஜெயம் நமக்குரியது தான். தேவனை நாம் சார்ந்திருக்கும் பொழுது எப்படிப்பட்ட காரியத்தை நாம் ஜெயிக்க முடியும்? நாம் எழுந்து நின்று கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம்.